நேற்று இரவு கடலூர் மாவட்டம் கடலூர் முதுநகர் ஓட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சான்றோர்பாளையம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பிரமுகர் சங்கர் என்பவர் ஒரு வன்முறை கும்பலால் மிக மோசமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் நடந்து 24 மணி நேரம் ஆகியும் இதுவரையில் அவரை எங்கள் கட்சியினுடைய தீவிர தொண்டர் சங்கர் அவர்களை கொலை செய்த குற்றவாளிகள் கண்டுபிடித்து சிறைப்படுத்தப்படவில்லை. ஆதலால் அவருடைய தாயார், அவருடைய உறவுகள், அவருடைய தம்பி பிரபு உள்ளிட்டவர்கள் 500க்கும் மேற்பட்ட அந்த ஊரினுடைய பொதுமக்கள், எங்கள் கட்சியினுடைய பிரமுகர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடலூர் ஓட்டி முதுநகர் காவல் நிலையத்து முன்பாக ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளர், கூடுதல் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர்கள், உளவுத்துறையில் இருக்கிற நண்பர்கள் போராட்டங்கள் வேண்டாம், நாங்கள் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்கிறோம் என்று தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் எங்கள் போராட்டம் தற்போது விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் அத்தனை குற்றவாளிகளையும் கைது செய்து அவர்கள் மீது கடுமையான பிரிவுகள், கொலை வழக்கு உள்ளிட்ட பிரிவுகள் பதிவு செய்து குன்று தடுப்புச் சட்டத்தில் அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு டிஜிபி அவர்களையும் தமிழக காவல்துறை சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர்களையும் சந்தித்து என் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அதேபோல் தற்போது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய அந்த மாணவிக்கான பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஞானசேகரன் உள்ளிட்ட குற்றவாளிகள் யார் இருந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி மிக உச்சபட்ச தண்டனையை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டின் காவல்துறை தலைவர் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும், அதுபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு வாரங்களை கடந்தும் இதுவரையில் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கஞ்சா, அபின், போதை மாத்திரைகள் பள்ளி, கல்லூரிகள், விடுதிகள், மருத்துவமனைகள் முன்பு விற்பனை செய்யப்படுகிறது. அதை போர்க்கால அடிப்படையிலே கட்டுப்படுத்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராத வண்ணம் உரிய நடவடிக்கைகளை காவல்துறை டிஜிபி அவர்கள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவருக்கு நான் முன்வைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் சமீப காலமாக பச்சை குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாவது, வயதான முதியோர்கள் பாலியல் கற்பழிப்புக்கு உள்ளாக்கப்படுவது, அதுபோன்று படுபாதக கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது, கற்பழிப்புகள் அதிகரித்து வருகிறது. இதையெல்லாம் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி இதை ஒடுக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். இந்த கொடிய குற்றவாளிகள் மீது சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து 1 மாத காலத்திற்குள் அவர்களுக்கு உரிய தண்டனையை, நான் மரண தண்டனைக்கு எதிரானவன், ஆனால் இன்றைக்கு கட்டுப்பாடற்ற முறையிலே இது போன்ற சம்பவங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வருடமும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே வருகிறது. ஆதலால் இதற்கு சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து இதற்கான மூத்த அனுபவ வாய்ந்த அரசு வழக்கறிஞர்களை நியமனம் செய்து மிகச்சிறந்த புலனாய்வு அதிகாரிகளாக இருக்கின்ற தமிழக காவல்துறை அதிகாரிகளை நியமனம் செய்து குறுகிய காலத்தில் இவர்களுக்கான உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை உள்ளிட்ட தண்டனைகள் கிடைக்கப்பெறுவதை தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறேன். 2 உயரதிகாரிகளுடன் இது சம்பந்தமான என்னுடைய மீட்டிங் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு சம்பவங்களை நான் பட்டியலிட்டு அவர்களோடு நான் இது குறித்து பேசியிருக்கிறேன். காவல்துறை டிஜிபி அவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு எஸ்ஐடி கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்கள். கடலூரில் நடந்த சம்பவத்திற்கு தற்போது விசாரணைக்காக 5 பேரை கைது செய்திருக்கிறோம் என்று சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியும் டிஜிபி அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோன்று மற்ற நான் சொன்ன விடயங்களில் கவனம் செலுத்தி அதை அனைத்தும் டிஜிபி அவர்கள் மிக பொறுமையாக எல்லாவற்றையும் குறித்து கொண்டார்கள். எல்லாவற்றின் மீது உடனடியாக நான் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள்.